Hello viewers, இன்னைக்கு ஹலோ சமையல்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பரான டேஸ்டியான நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போறோம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன கத்திரிக்காயா நல்ல பிஞ்சு கத்திரிக்காயா எடுத்துக்கணும். நம்ம கட் பண்ணும்போது உள்ள சொத்தை எதுவும் இருக்கா அப்படின்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இருந்துச்சுன்னா எடுத்துடணும். இப்போ இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காவா நான் 4ஆக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா 6ஆக கூட கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி உடனே தண்ணியில் போட்டு வச்சிடணும், இல்லைன்னா கருப்பாயிடும். அந்த தண்ணியிலேருந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க. அப்போ தான் கத்திரிக்காய் உள்ளெல்லாம் நல்லா வதங்கி வரும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காயில் எதுவுமே சேர்க்கலை, வதக்கியாச்சு. இப்போ இவ்வளோ எண்ணெய் நமக்கு தேவைப்படாது. இதில் பாதி எண்ணெய் முக்கால்வாசி எடுத்து வச்சுருங்க, குழம்பு செய்யும்போது எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி இதெல்லாம் வதக்கணும். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 7 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். பெரிய பல் பூண்டாக இருந்தனால நான் ஒரு 7 சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன பல்லாக இருந்தால் 10 பல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நான் இதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு லைட்டாக மூடி போட்டு மூடி அப்புறம் திரும்ப கலந்து விடுங்க. அந்த மாதிரி ஒரு 2 டைம் பண்ணுங்க. நல்லா சாஃப்டா ஈஸியா வேகமா வதங்கி வந்துடும். இப்போ வந்துருச்சு, நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இப்போ நம்ம இதில் தேங்காய் சேர்க்க போறோம். நான் அரை மூடி தேங்காயிலேயே பாதி தாங்க சேர்த்திருக்கேன். என் தேங்காய் கம்மியா சேர்த்தாலே போதும். அதை துருவிட்டு சேர்த்திருக்கேன். மிக்ஸி ஜார்லயே துருவிட்டு அதை சேர்த்திருக்கேன். இப்போ இதையும் வதக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே லைட்டாக வதக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அடுத்து நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம எண்ணெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, முதல்ல கத்திரிக்காய் வதக்கும் போது அந்த எண்ணெயை ஃபுல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கடுகுளுந்த பருப்பு, ஒரு 10 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். அது பச்சை வாசனை எல்லாமே நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கியிருக்கோம், அதனால அது அவ்வளோவா பச்சை வாசனை வராது. இருந்தாலும் லைட்டாக ஒரு தடவை வதக்கிட்டோம்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன். நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனி மிளகாய் தூளும் தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பாருங்க, இந்த அளவுக்கு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை, ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நான் தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ அதை நல்லா கெட்டியான தண்ணியாக கரைச்சி சேர்த்துக்கலாம். ரொம்ப புளி தண்ணி ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க, குழம்பு ரொம்ப தண்ணியாகிடும். கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னா விட்டுருங்க, இல்லைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணும், எந்த அளவுக்கு தண்ணியாக வேணும்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கெட்டியாக தான் வேணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இது எது வரைக்கும் கொதிக்கணும், எவ்வளோ நேரம் கொதிக்கணும் அப்படின்னா, இந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு மேலே மிதந்து வரணும். அது வரைக்கும், அந்த எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். பாருங்கள், இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் வெளியே வருது. நம்ம ஊற்றின எல்லா எண்ணெயும் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் போதும், அவ்வளோதாங்க. நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ் கூட எதுவுமே தேவையில்லை, அந்த கத்திரிக்காவே போதும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு சைடிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆம்லேட் போட்டுக்கலாம், இல்லை கூட்டு ஏதாச்சும் பருப்பு கூட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹலோ சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.